ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். இன்னைக்கு நான் மை ரிவ்யூவில் வந்துட்டு ஆக்சுவலாக படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறதை தாண்டி இன்னைக்கு நான் போட போகிற வீடியோ எதை பற்றினா, நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த வருஷத்துல நிறைய படம் பார்த்துருக்கோம். எக்கச்சக்கமான படம் ரிலீஸ் ஆயிருக்கும். நான் என்ன சொல்றது, ஒரு சின்ன படத்துலேருந்து ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம்லேருந்து எல்லாமே வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வருஷம். ஸோ அப்படி இந்த வருஷத்துல எனக்கு பிடிச்ச படம், எனக்கு பிடிக்காத படம், ஏன் ஒர்க் அவுட் ஆகல, மறுபடியும் சொல்றேன், எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காததான் பத்தி பேச போறேன். ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆன படம் பார்த்தீங்கன்னா மெய் அழகன். எனக்கு இந்த வருஷத்துல வச்சு மெய் அழகன் வந்து எனக்கு கொஞ்சம் மெய் அழகன், லப்பர் பந்து, அப்புறமா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக்கு கூட வந்து பிடிச்சிச்சு. இந்த மாதிரி வந்து அதே மாதிரி கடைசி உலகப் போர் இதை பற்றி ஒரு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த படம்லாம் எனக்கு பிடிச்சது, எதுக்கு வேற என்னெல்லாம் படம் எனக்கு பிடிச்சது, வேற என்னெல்லாம் படம் பிடிக்கலன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ மெய் அழகன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட், அதை எடுத்து செம்மையா நடிச்சிருப்பாங்க, செம்மையா கதை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு ஊரு, அந்த ஊரு உங்களை வந்து எப்படி பண்ணுது, எப்படி அந்த சொந்தம் ரிலேட்டிவ் எல்லாம் பத்தி நல்லா பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா லப்பர் பந்து. லப்பர் பந்து வந்துட்டு ஒரு வேற கைண்ட் ஆஃப் மூவின்னு நான் சொல்லுவேன். வேற கைண்ட் ஆஃப் மூவினா, லப்பர் பந்துல வந்துட்டு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, லப்பர் பந்து வந்துட்டு அகைன் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன கரு. அதனோட ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்டோரி ஆகிட்டு யாராச்சும் இப்போ படிக்கிறாங்கன்னா அது வந்து என்னடா இருக்கு இதுல அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதை வந்து செம்மையா எடுத்து அதில் வந்து ஹரிஷ் கல்யாணா இருக்கட்டும், அத்தைக்கட்டி தினேஷா இருக்கட்டும், செம்மையா நடிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு சீனுமே நல்லா நடிச்சிருப்பாங்க. நடிச்சு அது வந்துட்டு பாட்டுமே நல்லா இருக்கும், பிஜிஎம்மே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி தான் லப்பர் பந்து. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நான் சொன்னேன்ல, கடைசி உலகப்போர். கடைசி உலகப்போரை பத்தி பேசணும்னா, இட்ஸ் அ வெரி குட் மூவி. வந்துட்டு அமேசான் பிரைம்ல இருக்கு, போய் தயவுசெய்து போய் பாருங்க. அது கதை ரீதியா வந்து பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஹிப்ஹாப் தமிழா தான் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதுல மியூசிக்ல இருந்து டைரக்ஷன் இது மாதிரிலாம். ஸோ அவரோட அந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்பார்ட் ஃப்ரம் லைக் ஸ்டோரி எல்லாம் வச்சிருமே, ஓகே, அந்த ஸ்டோரி வந்து நிறைய இங்கிலீஷ் படத்துலலாம் பண்ணியிருப்பாங்க. அதான் ஃபியூச்சரிஸ்டிக்காக அது மாதிரி பண்ணி ஒரு வேலை வந்துட்டு ஃபியூச்சரில் நம்ம அதான் அந்த கடைசி உலக போகிறோம்னா World War III மாதிரி டைமில் என்ன நடந்ததுன்னா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு, சரி அதை விட்டுரும். ஸ்டோரி வந்துட்டு வில் கீப் இட் அசைடு. பட் ஸ்டோரி வைஸாக அசைடை வச்சா கூட தமிழ்ல வந்து விஎஃப்எக்ஸ் வச்சு சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா நான் ஏன் விஎஃப்எக்ஸை பத்தி இங்க பேசுறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்க அந்த படம் பார்த்தா தெரியும். குறிப்பிட்ட ஒரு சீன்ல வந்துட்டு சென்னை மொத்தமா வந்துட்டு வெடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டுல வந்துட்டு சைனாக்காரங்க வந்து தாக்குறாங்க. தாக்கும் போது என்ன ஆகுதுன்னா, சைனாவா ரஷ்யா யாரும் தெரில, ஆமா சைனா தான் நினைக்கிறேன், அவங்க வந்து படையெடுத்து வரும்போது அவங்க வந்து தாக்குறாங்க. தமிழ்நாடை தான் அவங்க தாக்குறாங்க, லைக் மொத்த இந்தியாவுமே தாக்குறாங்க. ஸோ மொத்த இந்தியாவுமே தாக்குனாலுமே சைனாவை வந்துட்டு தமிழ்நாடு வந்து கேப்சர் பண்ற மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து காட்டுறாங்க, இல்லை இந்தியா மேலேயே வந்து தாக்குற மாதிரி காட்டுறாங்க. அதுல முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த ஜேபாக் ஸ்டேடியம் வந்துட்டு ஒரு பாம்பு போட்டு அப்படியே டப்புன்னு வெடிக்க வைப்பான். அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல கூட இருக்கு, நான் வந்து ஓடிடில தான் பார்த்தேன். அதுல பார்க்கும்போது கூட அந்த விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் கூட அது வந்துட்டு ஓகே அன்ரியல் இல்லை அப்படின்ற லைக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒர்க் பண்ணது நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல நிறைய படம் வந்துருக்கு இல்லையா, அதுல இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது அந்த படத்துல வந்து அந்த விஎஃப்எக்ஸ் பார்ட்டா இருக்கட்டும், அந்த எடிட்டிங் பார்ட்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அதனால கடைசி உலக போர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, லைக் டெக்னிக்கல் வைஸா சொல்றேன் நான், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு. அண்ட் இதை தாண்டி நிறைய படங்கள் வந்துட்டு இந்த வருஷத்துல நல்லா ஓடி இருக்கு. ஒரு சில படம் வந்துட்டு தேட்டர்ல வந்து நல்லா ஓடலைனாலும் ஓடிடிக்கு வந்த பிறகு அதுக்கு நிறைய அங்கீகாரம் கிடைச்சதுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய படங்களும் இந்த வருஷத்துல இருக்கு. அண்ட் இந்த வருஷத்துல வந்த பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பெருசா பார்த்தீங்கன்னா எதுவுமே அவ்வளோ பெருசா ஒர்க் அவுட் ஆலையோ எனக்கு தோணுது. அதுல வந்து அமரன் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அமரன் வந்து வேற லெவல் மூவி. அமரன், லக்கி பாஸ்கர் இதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நான் சொல்றது வந்து இப்போ வந்துட்டு லால் சலாம் எடுத்துக்கலாமே. லால் சலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதான் ஓப்பனிங் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இட் டிட்ன்ட் கோ வெல். அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வருஷத்துல வந்த படம் நம்ம கோட் எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆக்சுவலா லியோவுக்கு அடுத்தது இதுக்கு எதிர்பார்ப்பு வந்ததுக்கு காரணம் வந்து மாநாடு டைரக்டர், தட் இஸ் வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபு சார் டைரக்ஷன்ல எப்படி வந்து விஜய் சார் காண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா இதனோட ஃபர்ஸ்ட் லுக் அப்பவே நம்ம கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனோம் தான். பட் அகெயின் ஓகே, வெங்கட் பிரபு சார் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு ஹோப் வந்துட்டு நமக்குள்ள எங்கேயோ ஒரு கார்னர் ஆஃப் த ஆர்ட் இருந்துச்சு. பட் ஆஸ் கீப் ஆன் கோயிங் அது அப்படியே டெப்பாச்சு.
ஆனா அந்த படம் வந்து ரொம்ப முக்கியம் கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியம் கிடையாது. பட் பேசிக்கலா என்னன்னா அந்த படத்தை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணியிருந்தானா மேபி மேபி அது ரிவ்யூ வைஸாகவும் கொஞ்சம் வந்து நல்லா போயிருக்குமோன்னு என்னோட சைட் ஆஃப் தாட் ப்ராசஸ் தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. அண்ட் வேட்டையன் வேட்டையன் எனக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு எனக்கு பர்சனலாக வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அடிபட்டுச்சுன்னா பிகாஸ் ஆஃப் த டேரக்டர். ஏன்னா டேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஞானவேல் சார், அவர் வந்து முன்னாடி படம் பண்ணவர் தான் ஜெய்பீம். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு அப்புறமா இந்த மாதிரி படம் பண்ணும்போது எனக்கு அது என்ன சொல்றது லைக் எனக்கு அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஜேபிஎம் வாஸ் லைக் சூப்பர் மூவி. அது அமேசான் பிரைம்ல ஏன்டா ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது செம்ம ஆக்டிங் அதில், அது வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் யா, கம்மிங் பேக் டு த ஃபிலிம்ஸ் விச் டிடன்ட் கோ வெல் அட் ஆல். கன்குவா. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா கன்குவா பற்றி ஆல்ரெடி நான் ரிவ்யூவே போட்டிருப்பேன். யாராச்சும் பார்க்கலான்னு தயவுசெய்து போய் பாருங்கள், சேனலில் இருக்கும். ஸோ கன்குவா பற்றி நான் எனக்கு என்ன பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இது மேலே ஒரு எதிர்பார்ப்புன்றதை தாண்டி பொதுவாக சொல்லுவாங்களே இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாக வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்துட்டு மோசமாயிடும். அதுதான் எனக்கு அது பட்டுச்சு. ஏன்னா கன்குவா வந்து எப்படிப்பட்ட படமா என்ன இந்த வருஷம் பார்த்தேன்னா, இது நல்லா இருக்கும் போலயே, இது நல்லா தான் இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க ஏமாந்துட்டு ஒரு லெஃப்ட் டர்ன் அடிச்சுட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஒரு லெஃப்ட் டர்ன் போட்டு ஒரு யூ டர்ன் போட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. கன்குவா வந்துட்டு ஆக்சுவலா எப்படி இருந்துச்சுன்னா, உண்மையா சொல்ல போனா அதான் நம்ம சிவா சாரை பத்தி நம்மளுக்கே தெரியணும், அது வேற விஷயம். எனக்கு பர்சனலா கேட் பண்ண எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கல. ஆனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத எனக்குமே வந்து சரியா போல. சரி, இப்போ வந்து லெட்ஸ் மூவ் டு த அதர் செட் ஆஃப் மூவிஸ். ஆதி புருஷ் இல்லை, சாரி, அது என்ன படம், எனக்கு அந்த ஆதி புருஷன் ஞாபகம் வருது இப்போ விஎஃப்எக்ஸ் பத்தி பேசி. ஓகே, ஐயோ இப்போ வந்துச்சு அது ஒரு படம். ஓகே ஓகே, பிரபாஸரோட படம் தான். ஐ திங்க் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு படம் வந்துட்டு படம் இஸ் ஒரு கல்கி. யா, கல்கி, ப்ராஜெக்ட் கே, தட் இஸ் கல்கி. அந்த கல்கி படம் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. கல்கி வாஸ் அ வெரி குட் ஃபிலிம். அது அகைன் டிஸ்டர்பியன் லேண்டை பேஸ் பண்ணி இருக்கும். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 படம் மாதிரி இருந்துச்சு. 3 படம்னா லைக் ஒன்று வந்து டியூன்ஸ், அப்புறமா இன்னொரு படம் இருக்கு இங்கிலீஷில். ஸோ இது எல்லாமே வந்து கலத்தி போட்டு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இதில் மைத்தாலஜியை கொண்டு வந்ததில் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. மேடிங் ஃபார் கல்கி பார்ட் 2 பிகாஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சவுத் இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி ஒரு படம் வருதா அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் வந்துன்னு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா எடுத்ததில்லை. எல்லாம் பிரம்மாண்டம்னு சொல்லிட்டு பேரில் வேற என்னெல்லாமோ எடுத்துகிட்டு இருந்தானுங்க. பட் ஆனால் இந்த டேரக்டர் வந்து ஒரு மைத்தாலஜியும் சைஃபையும் ரெண்டாக பிளெண்ட் பண்ணி கொண்டு வர்றாருல, அது எனக்கு வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா மைத்தாலஜி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அது சயின்ஸுக்கு இந்த சைடில் நிற்கப்பட்டது, அண்ட் சயின்ஸ் வந்துட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் நிற்கப்பட்டது. பட் ஆனால் இது ரெண்டுமே நான் ஒன்றா கொண்டு வர போகிறேன், சைஃபை ப்ளஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த படத்தில் நிறைய சைஃபை எலிமெண்ட்ஸ்லாம் வச்சிருப்பார் அவர். ஸோ அது ரெண்டுமே பிளெண்ட் பண்ணி இப்போது அந்த மைத்தாலஜியை வந்துட்டு பண்ணுறது, அதான் ஒரு கற்பனை ரீதியாக பண்ணியிருப்பார் அவர் கல்கின்னு சொல்லிட்டு. தட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து சொல்லப்போனால் அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த படத்தை வந்துட்டு இன்னும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அமேசான் பிரைமில் நான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதில் முக்கியமாக எனக்கு வந்துட்டு சொல்லப்போனால் ப்ரமோஷன் தான். அவங்க பண்ண ப்ரமோஷனுமே வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. லைக் இன்ட்ரடியூசிங் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி பண்ணார் அவர். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா கல்கி ப்ராஜெக்ட் அந்த கல்கின்ற படம் எப்படி இருக்க போது நீங்கள் எப்படிலாம் எதிர்பார்த்துட்டு உள்ளே வரலான்றதுக்கு he made an animated series. அது வந்து அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. புஜ்ஜி அண்ட் கல்கின்ஸ், புஜ்ஜி அண்ட் அந்த கேரக்டரோட பேர் போட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ டென்ட் நோ த கேரக்டர்ஸ் நேம், ஐ டோன்ட் ரிமெம்பர், பட் இட்ஸ் சூப்பராக இருக்கும். அதாவது புஜ்ஜி அண்ட் பிரபாஸ் இருப்பார், புஜ்ஜி அண்ட் சம்திங் இட் வில் பி தேர். பட் இந்த அனிமேட்டட் சீரிஸ் இருக்கும், அது வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அதாவது அது எப்போ ரிலீஸ் ஆகிருக்கும்னா தட் அது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. அது சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. அது ஏன் எனக்கு ரொம்ப வந்து இதுவாக இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு பட்டுச்சுன்னா, அது வந்துட்டு ஒரு வேர்ல்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருச்சு. ஓகே, இதுதான் வேர்ல்டு, இந்த வேர்ல்டில் இதெல்லாம் நடக்க போகுது, இந்த இப்படிலாம் இருக்க போகிற பிரபாசர் இப்படிலாம் ரியாக்ட் பண்ண போகிறாரு, இப்படி தான் அவர் இருக்க போகிறாருன்றதை அவர் செட் பண்ணிட்டாரு. இப்போ அந்த படத்தை போய் பார்க்கும்போது நமக்கு வந்து எங்கேயுமே ஒரு இடத்துல அந்த நமக்கு இருந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோ நமக்கு இருந்த பாரோ கம்மியாக நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஒரு கிளிம்ஸ் கொடுத்துட்டாரு. அது தாண்டியும் நீ வேற ஏதாவது எதிர்பார்க்குறேன்னா தட் இஸ் நாட் மை சைட்.
அப்படின்ற மாதிரி அது நல்லா இருந்துச்சு. ஆனால் பட் உண்மையாகவே வந்து நல்லா பண்ணியிருந்தார் அவர். டெக்னிக்கல் வைஸாகவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் ஏன் மறுபடியும் சொல்கிறேன் டெக்னிக்கல் வைஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி அவர் பிரபாஸ் சாரே பண்ண ஒரு ஃபர்னிச்சர் தான். அந்த ஃபர்னிச்சர் பேர் என்னதுன்னு உங்களுக்கே தெரியும். அதில் வந்து எப்படி சொதப்பியிருப்பாங்க அண்ட் அந்த பேன் இண்டியான்ற பேரில் எப்படிலாம் வந்து எல்லாருமே கலாய்ச்சிருப்பாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் அந்த டெக்னிக்காலிட்டிஸை வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துட்டு செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நாக் அஸ்வின் வந்துட்டு இட் டுக் many இயர்ஸ் ஐ திங்க். லைக் ஆமாம், ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமாகவே அவர் பண்ணியிருந்தாரு. நடுவில் வந்துட்டு இந்த படத்தில் வந்து மறுபடியும் நாங்கள் ஃபஸ்ட்டில் ஸ்க்ராட்ச்லேருந்து எடுக்க போகிறோம் அப்படிலாம் வந்துட்டு ஒரு அப்டேட்லாம் வந்துச்சு. ஐ திங்க் அதுக்கு இது நல்லாவே பண்ணியிருக்காருன்னு தான் தோணும். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, ஓகே பிரம்மாண்டமாக அதுவும் நேரத்தில் அது செம்ம சூப்பராக எங்கேயுமே ஃப்ளாலெஸ்ஸாக எடுக்கணும்னா பிக் திங்ஸ் டேக்ஸ் டைம்னு சொல்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் இதை தாண்டி வந்த படங்கள் வந்து நான் பார்த்த படங்கள், பர்சனலாக நான் பார்த்த படங்கள்னா எனக்கு ஒரு படம் ரொம்ப பிடிச்சது வந்துட்டு மகாராஜா. மகாராஜா வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, அதே நேரத்தில் ஸ்டோரி டெல்லிங் வைஸாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த மகாராஜா படம் இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டதுன்னா சைனாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கேயே வந்துட்டு இந்தியாவிலேயுமே இட் கலெக்டட் ஓவர் லைக் 900 crores அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். பர்சனலாக எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, பட் ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன். அண்ட் இதை தாண்டி வந்துட்டு இப்போது சமீபத்தில் ரிலீஸ் ஆன படம் புஷ்பா. புஷ்பா 2 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 2 விஷயம் ஞாபகம் வருது. இது உண்மையாகவே செகண்ட் பார்ட் எடுக்கணுமா, இதுக்கு வந்துட்டு செகண்ட் பார்ட் தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டு எனக்குள்ள என்ன சொல்கிறது, நான் அப்பப்போ கேட்டுக்கிட்டேன். ஏன்னா இதனோட ஃபர்ஸ்ட் பார்ட் செம்மையாக ஓடிச்சு. அண்ட் அதுக்கு அடுத்து அப்படியே கட் பண்ணிங்கன்னா செகண்ட் பார்ட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஸோ இந்த செகண்ட் பார்ட் வந்துட்டு எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா, இது ஏன் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஏன்னா இது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவும் இல்லை, ரொம்ப மரி ஓவராகவும் அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த ஒரு செட் பார் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது. அண்ட் ஓகே அவ்வளோதான். அது வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு போர் அடிக்குது, ஏதாச்சும் படம் பார்க்கணுன்னா அதை போய் பார்க்கலாம். மற்றபடி அப்படிலாம் எதுவுமே இல்லை புஷ்பா 2ல. அண்ட் இந்தியன் 2 பற்றி பேசும்போது எனக்கு இந்தியன் தாத்தா, அதாவது இந்தியன் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஞாபகம் வருது. இந்த இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு அவனா வந்துட்டு ஐ திங்க் கலைஞரோ இல்லை சன் டிவியில் எதுலையோ வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து செகண்ட் பார்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சங்கர் சார் வந்து வரப்போறாரு. ஓகே தலைவன் பைக் வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த செகண்ட் பார்ட் எடுக்கிறது எல்லாமே ஏன் சொதப்புதுன்னு எனக்கு தெரில. பொதுவாகவே நான் பார்த்துருக்கிறேன். பொன்னியின் செல்வன் 1 நல்லா போச்சு கம்பேர்ட் டு பொன்னியின் செல்வன் 2. அண்ட் எந்திரனுக்கு அப்புறமா 2.0 வந்துச்சு. 2.0 நல்லா போகல, இட் காட் அதான் ஃப்ளெஜ்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இந்தியன் 2ன்னு சொல்லும்போது எனக்கு என்ன டவுட்னா, எப்படி, ஏன், எதுக்கு அப்படின்ற அதை அப்படியே விட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விதான். ஏன்னா எப்படி சொல்றது, இட் இஸ் வண்டர்ஃபுல் மூவி. இந்தியன் வந்துட்டு நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கூட யாராச்சும் இந்தியன் வந்து போட்டானா பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த மூவி வந்த பிறகு நீங்கள் அந்த இந்தியனை பார்க்கும்போது தான் ஐயோ இது தேட்டரில் போய் உட்காந்து பார்த்து நான் ஏமாந்தேனே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் உள்ளே போகும். ஏன்னா எனக்கு அது மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இந்தியன் 2 பார்க்கும்போது 2 விஷயம் இருந்துச்சு. இது எதுக்கு எடுத்தாங்க, உண்மையாகவே சங்கர் சார் எதுக்கு எடுத்தார், சங்கர் சார் இது கம்பேக்காக எடுத்தாங்கன்னா இது கம்பேக் கிடையாது அப்படின்றது புரிஞ்சிச்சு. அண்ட் கமல் சார் அதில் வர எல்லா ஒரு சீனில் கூட நமக்கு ஓகே இந்த சீனை வந்து கொஞ்சம் பார்க்கும்படியாக இருக்கும்னு நம்ம சொல்லணும்னு வருவோம். அப்போன்னு பார்த்துட்டு வேற ஒரு சீன் பார்த்துட்டு இல்லை ஐ டேக் பேக் மை வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மொத்தத்தில் அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஏன் இதை எடுத்தாங்க, எதுக்காக இதை எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இப்போ அது வேற என்னன்னா, இப்போ பயம் எனக்கு என்னன்னா, இது வேற இந்தியன் இது வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது இந்தியனோட பார்ட் 3 வரப்போகுதுன்ட்டு. அதில் இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ அப்படின்ற ஒரு பயம்தான். என்ன கேட்க போனால் இது இப்படியே விட்டுட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். இது அப்படியே தொடாமல் அப்படியே போயிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அது நம்ம ஊருக்காரங்க பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா நம்ம ஊருக்காரங்களுக்கு ஒன்று இருக்குது, ஏதாச்சும் ஒன்று வந்து நல்லா இருந்துச்சுன்னா அது வந்துட்டு போய் நோண்டுறதுன்றது. ஸோ ஆல்ரெடி இப்போ நோண்டி இந்த நிலைமையில வந்து நின்று இருக்கோம். இப்போ அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில.
இதுக்கு அடுத்தது நான் சொல்ல போகிற படம் வந்து ராயன். ராயன் வந்து உண்மையாவே தனுஷ் சார் வந்து டைரக்ஷன் சொல்லும்போது எனக்கு வந்து இவர் எப்படி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவரே நடித்து அவரே ஆக்ட் பண்ண போகிறான்னு சொல்லும்போது ஒரு இது மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நல்லாவே பண்ணார். ராயன் வாஸ் அ வெரி குட் ஃபிலிம். டைரக்ஷனாக வந்து சூப்பராக பண்ணார். அதுவும் 50th ஃபிலிமாக நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டோரி வைஸாக நான் சொல்லலை, டெக்னிக்கல் வைஸாக அவர் வந்து டைரக்ஷனாக பர்ஃபார்மன்ஸ் வைஸாக நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வந்துட்டு அகெயின் அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்னாலே அப்படி தானே, அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஸோ அது நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு அடுத்தது வந்து தங்கலான். தங்கலான் வந்துட்டு மறுபடியும் சொல்லப்போனால் பா ரஞ்சித் சார் படம். அதுவுமே எனக்கு வந்து எப்படி பட்டுச்சுன்னா, பர்ஃபார்மன்ஸ் இட் வாஸ் நைஸ். சியான் விக்ரம் சார் பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இட்ஸ் விக்ரம் சார்னாலே நம்ம வந்து கண்ணு மூடி நம்பலாம் பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும்ன்ட்டு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த படத்தோட அந்த கதைக்களமாக இருக்கட்டும், ஓவரால் அந்த ஸ்ட்ரக்சர் ஆல் தோ ஸ்டஃப் வாஸ் லைக் என்ன சொல்கிறது, லைக் அதில் வந்துட்டு ஒரு கருத்தை வந்து திணிச்சா மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. லைக் அதில் கொண்டு போய் இந்த கருத்தை வந்துட்டு வச்சு அதை போய் திணிச்சு அது ஏதோ சொல்ல வராங்க, ஆனால் அது சொல்லவும் வரவிடாம அது ஒரு மாதிரி ஒரு ஸ்டஃப் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது வந்து இந்த இறுக்கி பிடிச்சி ஒரு ஸ்டஃப் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு அது. ஸோ அது மட்டும்தான். அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து டிமான்டி காலனி 2. இந்த டிமான்டி காலனி 2 வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மறுபடியும் சொல்கிறேன்ல, இந்த டிமான்டி காலனி 2 வந்துட்டு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஏன்னா எதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்டாக பண்ணுறோமோ அது இது வரைக்கும் நல்லா ஓடினதா சரித்திரமே இல்லை. ஆனால் டிமான்டி காலனி 2 நல்லா தான் இருந்துச்சு. டிமான்டி காலனி எப்படி எண்ட் பண்ணாங்களோ அங்கேருந்து எடுத்துன்னு போய் எண்ட் பண்ண விதம், அண்ட் டிமான்டி காலனி 2 எண்டுமே நல்லா இருந்துச்சு. கிவிங் அ லீட் டு த தேர்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையாகவே அது வந்துட்டு ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. ஆமாம் என்ன ஆச்சு, யார் அவ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இருந்துச்சு. அண்ட் இந்த படமே இப்போ வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இஃப் ஐ எம் நாட் ராங் இட்ஸ் இன் ZEE5 நினைக்கிறேன். போய் பாருங்கள். ஏன்னா உண்மையாகவே நல்லாயிருக்கும். நான் வந்து சும்மா சொல்லலை. ஏன்னா டிமான்டி காலனி 2 வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டார்டிங் அதாவது டிமான்டி காலனி எங்கே நின்றாச்சோ அதை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் அதுக்கும் இதுக்கும் பழைய வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்குமே கனெக்ட் வச்சு செமையாக பண்ணியிருப்பாங்க. உண்மையாகவே அதே மாதிரி அந்த பயத்தோட அதே மாதிரி செமையாக பண்ணியிருப்பாரு. ஸோ அது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் டைரக்ஷன் வைஸாகவும் சரி, அந்த ஸ்டோரி டெல்லிங் வைஸாகவும் சரி சூப்பராக இருந்துச்சு அது. அண்ட் அதனோட எண்டுலேயுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஃபுல்லாக முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே க்ளூலெஸ்ஸாக முடிச்சுட்டு விட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட் பார்ட் என்ன நடக்க போகுது, யார் அவர், யார்ரா அந்த ராஜா, இப்போ அந்த யார்ரா பண்ணுறா, அப்படிலாம் வந்து நிறைய கேள்விகள் நம்மளுக்கு எழும்பும். நான் அதை சொல்லி ரிவீல் பண்ண விரும்பலை. பட் ஆல்ரெடி நான் ஒன்று சொல்லி ரிவீல் பண்ணிட்டேன், ராஜா அப்படிலாம் சொல்லிட்டு. நீங்கள் படம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உண்மையாகவே உங்களுக்கே வந்து அந்த என்ன சொல்கிறது, நிறைய இடத்துல நீங்களே வந்து அந்த டச் த்ரில்லிங் மூமெண்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு சில இடத்துலலாம் ஹாரர் மூமெண்ட்ஸுமே இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு, அது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அது. ஸோ அது ஒரு நல்ல படம் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்த படம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ரொம்ப அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது அதுக்கப்புறமா நான் வந்து படம் வந்துட்டு சிங்கப்பூர் செலூன் சொல்லிட்டு ஒரு படம். இந்த சிங்கப்பூர் செலூன்ற படம் வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரான படமா இருந்துச்சு. அண்ட் இது நான் சொல்லி ஆகணும், சிங்கப்பூர் செலூன் வந்து நான் காலேஜில் இருக்கும்போது பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கும்போது என்னாச்சுன்னா, லைக் ப்ளூ ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருந்துச்சு. அதே நேரத்தில் நம்ம ப்ளூ ஸ்டார் வந்துட்டு யாருக்காவது தெரியலன்னா சொல்லிடுறேன். இட் இஸ் ப்ரொடியூஸ் பை பா ரஞ்சித் சார். அண்ட் அது வந்துட்டு நடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்தனு பாக்யராஜ் சார் அண்ட் அசோக் செல்வன். அம்மா நம்ம கீர்த்தி பாண்டியன் அவங்களுமே நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த படமும் ரிலீஸ் ஆகுது, இந்த படமும் ரிலீஸ் ஆகுது, அதுவும் ஒரே டேட்டில். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா சிங்கப்பூர் செலூன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்துட்டு ஒரு ட்ரெய்லரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்துட்டு இப்போ எனக்கு கடைசி செம் போயிட்டு இருந்துச்சு. கடைசி செம்மில் வந்து நான் எப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு பக்கம் என்னோட பேஷன் ட்ரீம்னு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் வந்து வீட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் அதனால. அதே மாதிரி தான் அந்த சிங்கப்பூரோட செலூன்லேயுமே வந்துட்டு ஒரு ட்ரெய்லரில் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது எதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான் சொன்ன வச்சு அதுக்கு போகலாமான்னு கேட்டு ஸோ போனோம். உண்மையாகவே சொல்கிறேன், சிங்கப்பூர் செலூன் அதை உட்காந்து பார்க்கும்போது நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். அதாவது இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேமாக இருக்குன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. நாங்கள் வந்து புக்கிங் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து புக்கிங் பண்ணும்போது என் ஃப்ரெண்டோட ஃபோனில் நாங்கள் புக்கிங் பண்ணுறோம். புக் மை ஷோ லைக் பேடிஎம் இந்த மாதிரி இருக்கும்ல, அதில் போய் தான் புக் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டேக்ஸ்லாம் இது பண்ணுறதுக்காக நாங்கள் பேடிஎம்லோட இதில் போயிட்டு பண்ணோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு புக் பண்ணோம், அது வந்து பேமெண்ட் பண்ணல, அதுக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணிட்டோம். மறுபடியும் அது உள்ளே போய் பார்த்தோன்னா அது வேறு யாரோ புக் பண்ணாமல் காமிச்சிச்சு. ஐயோ இந்த சீட் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேற ஒரு சீட்டை புக் பண்ணோம். ஒரு 4 பேரு கூட சீட்டு தான். மீதி இடம்லாம் நாங்க போறதுக்கு முன்னாடி கூட நாங்க செக் பண்ணிக்கிட்டோம். ஒரு யாராச்சும் வருவாங்களா இந்த படம் நம்ம மட்டும் போய் பார்க்குற மாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து மொபைல் எடுத்து பார்த்துட்டே இருக்கோம். ஓகே கூட்டம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்களுமே போயிட்டோம். உள்ள போனோம். உள்ள போய் படம் ஆரம்பிச்சு எங்க சீட்ல உட்காந்த பிறகு ஒரு நாங்க உட்காந்தது ஒரு பின்னாடி சீட்டு தான். நாங்க அப்படி பின்னாடி திரும்பி பார்க்குறோம். லிட்டரலி சொல்ல போனா அங்க வந்துட்டு உட்காந்தது எவ்வளோன்னா ஒரு 25 பேர் உட்காந்துருவாங்க. ஆனா அந்த தியேட்டரோட கெப்பாசிட்டி வந்து அதோட ஜாஸ்தி. 200 பீப்புள்னு வச்சுங்களேன் கெப்பாசிட்டி இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல வந்து 25 பீப்புள் தான் ஃபில் ஆகுது. மீதி எல்லா இடமே காலியா இருந்துச்சு. அதாவது ஒரு நாங்க இன்டர்மிஷன் கழிஞ்சு நாங்க வேற ஒரு சீட்ல போய் உட்காந்துருந்தோம். யாருமே எங்களை எதுவுமே கேட்கல. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது எவ்வளவு பெரிய ஸ்கேமா இருக்குன்ட்டு. ஏன்னா இப்ப நினைச்சு பாருங்களேன். இப்ப இந்த படத்தோட வந்துட்டு நாங்க என்ன நினைச்சோம், ஓகே இவ்வளவு அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம். சரி இது இந்த படத்துக்கு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பக்கத்துல வந்து பூஸ்டரோட படம் ஓடிச்சு. அதுக்கு பார்த்தா இன்னும் மோசம். அதுக்கு வந்து ஏதோ வந்து சீட்டே இல்லை காலியே இல்லை அந்த மாதிரி போட்டு இருந்துச்சு. உள்ள போய் பார்த்தா திறந்து பார்த்தா இதுக்கு எப்படி 25 பீப்புள் இருந்ததோ அதே கட் பண்ணி பார்த்தா அங்க ஒரு 25 பீப்புள் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுவும் வேற வேற இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு எப்படிலாம்டா மாட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லிட்டரலா நீங்க வந்துட்டு உண்மையா சொல்றேன், நீங்க இந்த பேடிஎம் புக் மை ஷோல வந்துட்டு ஓகே இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போகாதீங்க மக்களே. மறுபடியும் சொல்றேன், ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்கேம்னு எனக்கு அந்த படம் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு எப்படிலாம் வந்து பார்க்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையாவே ஒரு சில படம் இருக்குதான், பட் ஆனா ஒரு சில படம் வந்து அந்த மாதிரி இல்லைன்னா அந்த மாதிரி பண்றாங்க. அண்ட் இது போறா குறைக்கு என்னன்னா ரிவ்யூஸ் வந்து ஒரு சில பேர் நல்லா தான் போட்டிருந்தாங்க. சிங்கப்பூர் சலூன் உண்மையா நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இல்லாமல இல்லை, பட் ஆனால் நான் சொல்றது அந்த கூட்டம் பேஸ் பண்ணி சொன்னது அது சொல்றேன் நான். ஸோ அந்த ஒரு ஸ்கேம்ல போய் விழுந்துடாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். இதை தாண்டி வந்துட்டு எனக்கு இன்னொரு படம் வந்து பிடிச்சதுன்னா சந்தானம் சாரோட ஒரு படம். அது வந்து ரொம்ப காமெடியாக வந்துட்டு பண்ணியிருப்பாப்புல, நல்லா இருந்துச்சு அது வந்துட்டு. ஸோ அந்த படம் வந்துட்டு இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு படம் சொல்லுவேன், அட்டைக்கட்டி தினேஷ் தான். அவர் இந்த வருஷத்துல 2 படம் நடிச்சிருப்பாரு, யாருக்காவது தெரியுமா தெரியல. இன்னொரு படம் வந்து ஜே பேபின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதுல வந்து நம்ம ஊர்வஷி, அட்டகண்டி தினேஷ், லொல்லு சபா மாறன் அவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. உண்மையா நல்லா இருக்கும். அதுல வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அதனோட கதை வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கோச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க அம்மாவை தேடி அட்டைக்கட்டி தினேஷும் லொல்லு சபா மாறனும் வந்துட்டு போய் தேடுறாங்க அவங்க அம்மா ஊர் ஊரா போய். ஏன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி. இவங்க 2 பேரும் சண்டையில என்ன ஆகுதுன்னா ஊர்வசிக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நான் போறேன்டா வீட்டை விட்டு, என்னடா நீங்க 2 பேரும் அச்சின்னு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு மாதிரி மெலோவா ஃபீல் பண்ணிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபுல் கதை. அவங்க வந்துட்டு அந்த ஜே பேபின்னு சொல்றவங்க வந்துட்டு அதான் அந்த ஊர்வசி வந்து கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, திருப்பி அட்டகண்ணி தினேஷ் வந்துட்டு அவங்க அம்மாவை போய் பாக்குறாங்களா இல்லையா, இதுதான் கதை. உண்மையா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ சந்தானம் சாரோட கதை சொன்னேன்ல, அது என்னதுன்னு சொல்லிடுறேன். அது வந்துட்டு என்னன்னா அது வந்து இதுல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்தது அது வந்துட்டு எதுலன்னு பார்த்தேன்னா, நான் வந்துட்டு இதில் பார்த்தேன் நான் வந்துட்டு இதில் பார்த்தேன், ஓடிடியில் தான் பார்த்தேன். அது வந்து அமேசான் ப்ரைமில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த இதில் அது என்ன சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு அதனோட கிளிம்ஸ் வந்துட்டு இதில் பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தோன்னே தான் ஓகே இது ஏதோ புதுசாக இருக்கும் போல் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. நான் அதில் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, இது வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும், இது காமெடியாக எடுத்த படம் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இங்கே நான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி அந்த படத்தோட டைட்டில் நினைக்கிறேன், தெரில சரியா, ஐ டோன்ட் நோ கரெக்டாக இல்லையான்னு தெரில. இஃப் ஐம் நாட் கரெக்ட் மீ. இங்கே நான் தான் ராஜான்னு நினைக்கிறேன். அது அந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரி காமெடியாக தான் இருந்துச்சு, உண்மையாகவே காமெடியாக தான் இருந்துச்சு. அதில் வந்துட்டு தம்பி ராமையா அப்புறமா சந்தானம் வேற 2-3 பேர்லாம் நடிச்சிருப்பாங்க. உண்மையாக காமெடியாக தான் இருந்துச்சு. அது உண்மையாகவே ஒரு நல்ல படமாக தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு என்ன சொல்றது, லைக் மற்ற ஒரு சில படம்லாம் காமெடின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணி ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் உண்மையாக காமெடி ஒர்க் அவுட் வச்சாங்க. அங்கே உண்மையாக நல்லா தான் இருந்துச்சு. அதை தாண்டி இன்னொரு படம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன், பிடி சார். இந்த பிடி சார் வந்து யாரோட படம் பார்த்தீங்கன்னா அதே தான், இவரோடைய தான். நம்ம கார்த்தி வேணுகோபால் டைரக்ட் பண்ணி நம்ம ஹிப்ஹாப் தமிழா நடிச்சிருப்பாரு. அதுவுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அமேசான் ப்ரைம்ல தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோ நல்லா தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, பட்
ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இல்ல. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்டார் படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ ஓகே. இப்ப இதெல்லாம் வந்துட்டு ஆவரேஜ். அப்புறமா இது வந்து பிடிக்காத ஃபிலிம்ஸ்லாம் சொன்னேன். இப்போ பிடிச்ச ஃபிலிம்ஸ்லாம் நான் மறுபடியும் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா 3 படம் சொல்லுவேன். ஒண்ணு வந்துட்டு டிமாண்டி காலனி 2 அண்ட் லப்பர் பந்து, அப்புறமா வந்து மெய்யழகன். இந்த 3 படம் எனக்கு இந்த வருஷத்துல ரொம்ப கவர்ந்தது. ஏன் எனக்கு கவர்ந்ததுன்னா லைக் அகைன் நான் சொன்னதுதான். இந்த 3 படமே ஒரு சின்ன ஒரு இது வச்சுட்டு செமையா பண்ணுவேன். டிமாண்டி காலனி 2 வந்துட்டு டோட்டல் எஃபெக்ட் ஆனா நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி இன்னொரு படம் சொல்ல மாதிரி இன்னொரு படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வாழை. அது வந்து மாரி செல்வராஜ் சார் எடுத்திருப்பாரு. சூப்பரா இருந்துச்சு அதுவுமே. அது ஹாட்ஸ்டார்ல இருந்து அதுவும் போய் பார்த்தேன். ஸோ இந்த 4 படம் தான் எனக்கு இந்த வருஷத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டோரி வைஸும் சரி, டெக்னிக்கல் வைஸும் சரி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த படம் இந்த வருஷத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எந்த வருஷத்துல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, இல்ல இந்த வருஷத்துல இதெல்லாம் ஏன்டா வந்துச்சு, எனக்கு இதெல்லாம் ஏன்டா வந்துச்சுன்னு கேட்க போனா கோட்டு சொல்லுவேன். அப்புறமா வந்துட்டு வேட்டையன்னு சொல்லுவேன். புஷ்பா 2 கூட சொல்லுவேன். எதுக்கு வந்துச்சுன்னே தெரில உண்மையா சொல்ல போனா. இந்த மாதிரி படம்லாம் எதுக்கு வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் ஆனா மெய்யழகன் நல்லா இருந்துச்சு, லப்பர் பந்து நல்லா இருந்துச்சு, டிமாண்டி காலனி 2மே நல்லா இருந்துச்சு, அண்ட் வாழை. இந்த 4மே நல்லாவே இருந்துச்சு. ஸ்டோரி வைஸும் சரி, அதே நேரத்தில் டெக்னிக்கல் வைஸும் சரி, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அகைன் விடுதலை 2 நம்ம சொல்லவே தேவையில்ல, வெற்றிமாறன் சார். ஸோ செமையா பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த 5 படம் வந்துட்டு இந்த வருஷத்துல ஒரு நல்லாவே இருந்துச்சு. ப்ராமிசிங்கா இருந்துச்சு. அதே நேரத்துல இது வந்ததுக்கான ஒரு ஓகேடா இதை போய் பார்த்தேன்னு சொல்ற ஒரு வருத்த மூமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. கோட் மூவிலாம் வந்து பார்த்தேன்னா, நல்ல வேளை நான் தேட்டர்ல போய் பார்க்கலன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னா லைக் அப்பா, தடவை நான் வாழ்க்கையில ஏதோ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணாம எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி வேட்டையனும் அதே மாதிரி தான். வேட்டையனுமே நான் தேட்டர்ல போய் பார்க்கலாம்னு சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஆனா அந்த படம் பார்த்த பிறகு ஓகே, ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணியிருக்கிறேன்டா. தடவை நம்ம வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்த பண்ணாம நானே என்னை வந்துட்டு பாராட்டிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வேட்டையனும் சரி, அம்மா கோட்டும் சரி, கண்குவா, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. நிறைய சொல்லிட்டு போனேன் ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ அதனால உங்கள்ட்ட மறுபடியும் கேட்குறேன், உங்களுக்கு எந்த படம் இந்த வருஷத்துல ரொம்ப ஓகேப்பா, ஸ்டோரி வைஸா எல்லா வயசும் நான் காசு கொடுத்ததுக்கு வெர்த்தா இருந்துச்சு அப்படின்ற ஒரு மூமெண்ட் சொல்லுங்க. எந்தெல்லாம் படம் உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் எதுக்கு எடுத்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாம நமக்கும் போனோம்னு தெரியாம இருந்துச்சு அப்படின்ற ஒரு மூமெண்ட் நீங்க சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆன படம், எனக்கு பிடிச்ச படமே தவிர இதே தான் உங்களுக்கு இருக்கணும்னு இல்லை. மேபி உங்களுக்கு ஓட்டு பிடிக்கலாம். ஸோ யா, ஹாப்பி நியூ இயர். மேபி இந்த வருஷமாச்சும் நம்ம நல்ல நல்ல படங்கள்லாம் பார்ப்போன்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கணும். அண்ட் யா, ஹாப்பி நியூ இயர், ஸ்டே சேஃப், தேங்க்யூ, அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ்.